ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து கும்பகோணம் விசிட் தான். கும்பகோணத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இது வந்து அகல்யா வெங்கடேஷன் vlogs. ஸோ ரைட் நவ் ஐ மீன் டிவைன் இன். ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் தான். ரொம்ப நீட்டா கிளீனா அழகா இருக்கு. நம்மளோட ஸ்டே வந்து 1 day ஸ்டே. So here only. Hi. Okay, yes. So I got ready. நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து தை கிருத்திகை. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சுவாமிமலை கோயில் போக போறேன். ஸோ முருகரை பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கோயில் போக போறேன். ஸோ இட்ஸ் வெரி சஸ்பென்ஸ். அது வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு இந்த சுவாமிமலைக்கும் நான் போற கோயிலுக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, கிளம்பலாம். ஸோ டிவைன் இன் ஹோட்டல்ல தான் இருக்கேன். இங்க வந்து நான் பொங்கல் சாப்பிட்டேங்க. அடடா, வேற லெவல்ல இருக்குப்பா, செம்ம டேஸ்ட். அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. கண்டிப்பா நீங்க வந்து பொங்கல் சாப்பிடணும் கும்பகோணத்துல அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நெய்யெல்லாம் போட்டு கலக்கல் வேற லெவல்ல இருக்கு. தோசை ஒன்று ஆர்டர் பண்றேன், இப்போ அந்த வேல இருக்கு. ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏராகரம் தான் வந்திருக்கேன். சாமி வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். சொல்லுங்க, நம்மளோட கோயிலோட சுவாமிமலைக்கு முன்னாடி உள்ள கேத்திரம் இது. முருகப்பெருமானுக்கு சுயம்பு விக்கிரமா இருக்காரு. மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் என்று சொல்லக்கூடிய 4லுமே விசேஷம் வாய்ந்த திருக்கோயில் இது. முருகப்பெருமான் வந்து தேவர்களுக்கெல்லாம் அசுர குலத்தினால இடையூறு வரும்போது தேவர்கள்லாம் பரமேஸ்வரன் முறையிட்டு பரமேஸ்வரன் கந்தனை பூமிக்கு சென்று தேவர்களை ரட்சிக்கும்படி ஆணையிடுறார். அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு சந்தேகம், பூலோகத்தில் எந்த இடத்தில் அகம் கொண்டு இடம் கொண்டு தேவரை ரட்சிப்பதுன்னு சந்தேகம் வருது. அப்போ ஒரு சிவபெருமான் சிவாஸ்திரத்தை முருகப்பெருமானிடம் அளித்து அந்த அஸ்திரத்தை எய்து விழும் இடத்தை அகம் கொள்ளுமாறு முருகப்பெருமான் சொல்றார். அதன்படி முருகப்பெருமான் அந்த அஸ்திரத்தை பெற்று அஸ்திரத்தை எய்து விழுந்த இடம் இது. அஸ்திரத்துக்கும் வேலுக்கும் ஏர்னு ஒரு பெயர் உண்டு. ஏர் விழுந்த இடத்தை முருகப்பெருமானுக்கு அகம் கொண்டதுனால ஏரகம் அப்படின்னு பேர். ஆமா, ஏர் என்றால் அழகன் ஒரு பொருள் உண்டு. அழகன் குடிகொண்ட இடம் ஏரகம்னு பேர். ஏரகம்ங்கிற வார்த்தை தான் இப்ப மருவி ஏரகரம் ஏராகரம்னு அழைக்கப்படும். திருங்கிறது அடமொழி மரியாதை வார்த்தை. திரு ஏரகம் திருவேரகம் என்பது இந்த ஊருடைய பேர். முருகப்பெருமான் இங்கு உலோகத்தில் இருந்து சிவபெருமான பாசுபதாஸ்திரம் வேண்டி பூஜித்து இங்கு பாசுபதாஸ்திரம் பெற்று பால பூஜையை செய்து சக்திவேல் பெற்ற திருத்தலம் இது. சகஜாதனுக்கு நடிகாண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தருகாபிரிக்க வடபாரிசத்தில் சமர் வேல் எடுத்த பெருமாளே அப்படின்னு அருணகிரார் திருப்புகள்ல பதியம் பாடியிருக்கார். வேல் வாங்கிய கஷேத்திரமா இந்த சங்கரநாயகி கஷேத்திரம் தான் பிரதானமா இருக்கக்கூடியது. வேல் கொடுத்த அம்பாள், அம்பாளுக்கு வேல் கொடுத்த நாயகின்னு ஒரு பேர் உண்டு. பிற்காலத்துல சங்கரன் தேர்ந்து அம்பாள் உபதேசம் பெற்றா சங்கர நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு இன்னொரு பேர் உண்டு. இங்கிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கி திருச்செந்தூர் சம்ஹாரத்துக்கு போய் சம்ஹாரம் பண்ணி திரும்பவும் இந்த இடத்துக்கு அவருடைய முதல் அகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு திரும்பும் பொழுது தேவர்கள்லாம் பொன்முடி சுட்டுறாங்க. முருகனுக்கு கிரீடம் கிடையாது, வைரமுடி சேவை அப்படிங்கிற குளத்துல இருப்பார். அந்த காலத்துல ராஜாலாம் போருக்கு போகும்போது கிரீடம் தெரிஞ்சு போக மாட்டா, சண்டையில கீழே விழுந்தாலும் பொன்முடி சூட்டின் தான் போவார். அந்த குளத்துல இங்க முருகனுக்கு பொன்முடி சூட்டின் பொன்முடி சேவையில இருக்காரு. இங்க முருகன் வந்து குழந்தையா இருக்காரு. 12 வயசு குழந்தையா இருக்காரு. இங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ண கேத்திரத்தில் இந்த இடத்தான் எடுத்துக்கொண்டார். முதலில் உலோகத்துல இடம் கொண்டதாக இந்த கேத்திரத்திலே உபதேசம் செய்யறார். சிவபெருமானுக்கு கந்தநாதன் பேரு. கந்தனிடம் நாதனாக சிஷ்யனாக இருந்து உபதேசம் வாங்குறார். சிவபெருமானால கந்தநாதன் சிவனுக்கு பேர். சுவாமிக்கு நாதனாக குருவா இருந்து உபதேசம் சுவாமிநாதன் முருகனுக்கு பேர். முருகனுக்கு சுயம்பு விக்கிரமான ஆதி என்ற பெயர். ஆதி சுவாமிநாத சுவாமி அப்படின்னு முருகனுக்கு பேர். இங்கு அம்பாள் சங்கரன்டேந்து அம்பாள் உபதேசம் சங்கர நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அப்பாவுக்கு என்ன உபதேசம் பண்ணியோ அது எனக்கும் செய்யணும்னு அகஸ்திய பெருமான் உபதேசம் பெற்று இடது பக்கத்துல அகஸ்திய பெருமானும் வலது பக்கத்துல விநாயக பெருமான் அப்பாவுக்கே உபதேசம் பண்ண சாட்சியா விநாயக பெருமான் இந்த பக்கத்துல இருக்கார். முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கி அப்பாவுக்கு உபதேசம் பண்ண கஷேத்திரம் இரண்டுமே பிரதான கஷேத்திரம் இது. சோ கண்டிப்பா சுவாமிமலை போகும்போது முதல்ல இவரை பார்த்துட்டு அங்க போலாம். அது வந்து நல்ல விசேஷமா இருக்கும். இன்னைக்கு வந்து என்னோட ப்ரோஸ் தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. தேங்க்யூ சோ மச். இல்ல நான் மிஸ் பண்ணிருப்பேன். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. ஸோ இட்ஸ் 3வது கோயில் உப்பிலியப்பன் கோயில் தான் வந்திருக்கேன். ஸோ பெருமாள் இருக்காரு, அழகான ஒரு டெம்பிள். ஸோ இங்க என்னன்னா வந்து உப்பில்லா சாப்பாடு தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அழகா இருக்கு. ஸோ கும்பகோணம் vlogல ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் ட்ரிப் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் 8 o'clock ஸ்டார்ட் ஆன ட்ரிப் வந்து
இப்போ 11:30 ஆகுது. ரைட் நவ் திருநாகேஸ்வரம் கோயில் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி உப்பிலியப்பன் பெருமாளை பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி 2 புதர் பார்த்துட்டோம். வாவ், இட்ஸ் a blessed summer day, blessed day, really some happy moments going on. அடுத்து திருநாகேஸ்வரம் போயிட்டு சாமியை பார்க்க போறேன். வெயிட். கம்ப்ளீட்டட் திருநாகேஸ்வரம். ஸோ அப்படியே ராகுஸ்தலம் அப்படியே இருக்கு, அங்கேயும் நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து வந்த வேலையை பார்க்கணும். நான் வேலைக்காக வந்திருக்கேன் இப்போ. ஸோ இட்ஸ் ஈவெண்ட், நமக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, சங்கீத் ஃபங்க்ஷன். அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது என்னன்னு கண்டினியூ பண்றோம். ஓகே, ஸோ உண்மையா இட்ஸ் டிவைன் பிளஸ்ட் ஃபீலிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ vlog பாருங்க, நிறைய கோவில் vlog இனிமேல் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, பாய்.